ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு டு மதுரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பர் ட்ராவல் அமைஞ்சுது. 2 மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ட்ராக்கில் ஹீரோ 100 நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஊட்டி போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. சுற்றி ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் நல்லா இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து சிவகாசிக்கு போகிற வண்டி. 2 மணிக்கு இந்த வண்டியை பார்த்தேன். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி கரெக்டாக 2:15 போட் பண்ணேன். 185 ருபீஸ் ஃபேரு. சிவகாசிக்கு போகிற வண்டி விருதுநகர் ரீஜன் பஸ்ஸு, விருதுநகர் டிப்போ பஸ்ஸு. இந்த பஸ்ஸோட ஆப்ரேட்டிங் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர்லேருந்து காலையில் சிவகாசி கிளம்பி, சிவகாசியிலேருந்து மதுரைக்கு வந்து, மதுரையிலேருந்து ஈரோடு வந்து, திருப்பி மத்தியானம் ஈரோட்லேருந்து 2:30 மணிக்கு கிளம்புற வண்டி. கரெக்டாக வண்டி கிளம்பும் போதே ஃபுல் சீட்டர் ஆகிடுச்சு. 55 சீட்டும் ஃபுல் ஆகிடுச்சு. வண்டியில் ஒரு 4-5 ஸ்டாண்டிங் கலெக்ட் பண்ணி வண்டியிலேருந்து கிளம்பிட்டாங்க. வண்டியும் போகிற போக்கில் ஃபுல்லு. கரெக்டாக முதல்ல நான் கேட்கல, மாட்டுத்தாவணிக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு கேட்டப்போ 7:30க்கு ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சேன் 7:45 8 o'clock அந்த மாதிரி டைமுக்குள்ளே போய்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். எஸ்பிஎஸ் இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. ஈரோடு டு கோயம்புத்தூர் 1-1 போகிற பஸ்ஸு வண்டி. எனக்கும் இது வந்து BS6 வந்து VSTCயில் வந்து இதுதான் மொதல் ட்ராவலு. யூஸ்வலாக நான் BS4 வந்து VSTC ரீஜன், அதாவது விருதுநகர் ரீஜன் வண்டியில் வந்து நான் மதுரை திருச்சி நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நாகர்கோவில் டு மதுரை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரூட் நம்பர் 15 பஸ்ஸு. ஈரோடு டு நடுப்பாளையம்னு எங்கேயோ போகுது வண்டி. மதியானன்றதுனால நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட்டு வந்து இது ஒரு டைம் லைன் வீடியோ மாதிரி தான் இருக்கும் வண்டி. ஆனால் ஈரோடு டு கரூர் செம்ம ஸ்பீடு காமிச்சாங்க அந்த சிங்கிள் ரோட்டில். நல்லா இருந்தது. நானும் வேலை விஷயமாக கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டேன். கரெக்டாக 4 மணிக்கு வண்டி வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் முதல்ல ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே வந்து மதுரை போகிற திண்டுக்கல் மதுரை ஆளுங்க தான் வண்டியில் லோடாக இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அவங்களையும் கரூரில் இறக்கி விட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு 20-25 பேர் ஸ்டாண்டிங்கில் ஏறிட்டாங்க வண்டியில். எங்கேயும் நல்ல லோடு. இந்த பஸ்ஸு கிளம்புற டைமு ஃபுல்லாகவே பயங்கரமான பீக் ஹவர்ஸாக தான் இருக்குது. அதுவும் ஈரோட்டில் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரி 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பஸ் இல்லை. 1/2 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஏன்னா நானே வந்து 2:30 மணிக்கு 1:40க்கு என்னமோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இந்த வண்டி 2வது வெயிட் பண்ணுறதை பார்த்தேன். சரி, சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு உள்ளே வரும்போது மணி 2:15 ஆச்சு திருப்பி. அப்போ இந்த வண்டி தான் வெயிட் பண்ணியிருந்து. 2 o'clock ஒரு பஸ்ஸு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் 2:30க்கு 2 o'clock வந்து ஈரோடு ரீஜன் வண்டி ஒன்று போச்சு. இது 2:30 வண்டி. நல்ல ஸ்பீடு. கரெக்டாக 75 குறை சொல்கிற மாதிரி இல்லை, 75 to 80 அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க வண்டி. வெடசந்தூரில் தான் வந்து பிரேக் போடணும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. கரூரில் வந்து கேட்டப்போ அதே மாதிரி வெடசந்தூர் வந்தோன்னே பிரேக் போட்டாங்க வண்டி. 4:57க்கு உள்ளே வந்துருச்சு வண்டி. 10 மினிட்ஸ் தான் நிற்கும். பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் 10 நிமிஷத்தில் வந்துடுங்க 10 நிமிஷத்தில் வந்துடுங்கன்னு கண்டக்டரும் அலர்ட் பண்ணிகிட்டே வந்துட்டாப்புல. சரி, வண்டியும் அந்த பிரேக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. VSTC வந்து ஈரோடு ரீஜனில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஈரோடு போகிற VSTCலாம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். ஆக்சுவலாக இதில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியலனாலும் வண்டி 80 மேக்ஸிமம் அவர் வந்து கரூரில் வந்து அந்த லோடிங் ரஷ் டைமிங்கை வந்து 1.5 மணி நேரத்தில் எப்படியாவது எடுத்துடணும்னு டிரைவர் செம்மையாக ஓட்டினாப்புல. பிரேக் முடிஞ்சு வெடசந்தூர் ஸ்டாப்பிங் வந்து 5:18 வந்துச்சு. இங்கேயும் வண்டியில் எப்போவுமே வந்து இந்த வண்டியில் இன்றைக்கி நான் போனப்போ ஃபுல்லாகவே ஒரு 20 ஸ்டாண்டிங் கிட்டே இருந்துகிட்டே இருந்தாங்க. சிவகாசி ஃபஸ்ட்டு நான் வண்டியை வந்து ஏறும்போது சிவகாசி டிப்போன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பிரேக்கில் தான் ஒத்து பார்த்து தெரிஞ்சது வண்டி வந்து விருதுநகர் டிப்போ பஸ்ஸு. அடுத்து வந்து அடுத்த 1 ஹவர்லேயே வந்து இங்கே திண்டுக்கல் வந்துச்சு. 5:50க்கு வந்துட்டு உள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே கிளம்பிடுச்சு பஸ்ஸு. நல்ல க்ரூசிங் ஸ்பீட்லேயே வந்துட்டு இருந்தது. முன்னாடி பழைய பஸ்ஸாக இருந்தாலும் டிவிலாம் வச்சுட்ருப்பாங்க, எல்லோரும் பாட்டுகள்லாம் ஓடிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் வண்டியில் எதுவுமே இல்லை. VSTCயை பற்றி நான் சென்னையில் தான் முன்னாடி நிறைய வண்டியை பார்த்துருக்கேன். VSTC ஆக்சுவலாக அவங்க வந்து 3 AC சர்வீஸ் வந்து சென்னைக்கு வச்சுருந்தாங்க அந்த டைமில். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. விருதுநகர் டு சென்னை, அப்புறம் அருப்புக்கோட்டை சென்னை, சிவகாசி சென்னை, 3 வண்டி சென்னைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 UD சர்வீஸ் கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து SCTC டேக் ஓவர் டைமில் வந்து இவங்ககிட்டேருந்து போயிடுச்சு. கரெக்டாக அரப்பாளையத்துக்கு 4:45 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. நான் நினச்சேன் நெக்ஸ்ட்டு 7:30க்குள்ளே எப்படி இந்த வண்டி வந்து மாட்டுத்தாவணி போகும்னு. அரப்பாளையத்துலேயும் வந்து இந்த வண்டிக்கு லோடுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 55 பேர் வண்டியில் வந்து கண்டக்டர் சொன்னாப்புல இறங்கும்போது 55 பேர் வந்துட்டாங்க தம்பி, 15 ரூபா டிக்கெட்டுக்கு எவ்வளோ தான் நான் கொடுக்குறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னாப்புல. இந்த மாதிரி VSTCயில் இன்னும் ஒரு லாங் ஜேர்னி நிறைய ஓவர்டேக்ஸோட ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கண்டென்ட் காமிச்சா VSTCயோட பல சர்வீஸை பற்றி நம்ம பேசலாம்.
இது ஜஸ்ட் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்திருந்தேன், அதனால் இது கொஞ்ச நேரம் தான் வரும். நல்ல ரைடு உண்மையிலே. இந்த ஈரோட்டில் வந்து விஎஸ்டிசி ஆக்சுவலாக நிறைய பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சிவகாசி டிப்போ, ராஜபாளையம் டிப்போலேருந்து நிறைய வரும். இவங்களோட ஆப்ரேஷன் பேட்டர்னை பற்றி நம்ம ஒரு லாங் ஜேர்னி அமையும் போது சூப்பராக பேசலாம். வண்டியும் கரெக்டாக 5.10 ஹவர்ஸில் வண்டி வந்து மாட்டுத்தாவணிக்கு வந்துடுச்சு. 7:40க்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ண பிறகும் ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி பேயில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து நாகர்கோவில் ஏசி பஸ்ஸில் வந்து போனேன். வண்டியில் சார்ஜ் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. டயர்டாக இருந்ததுனால அதுக்கடுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போவும் தலைவர் வந்து சிவகாசிக்கு திருப்பியும் ஃபுல் லோடோட போனாப்புல. இந்த வண்டி உண்மையிலே பயங்கரமான வண்டிங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் ஒரு விஎஸ்டிசி மொரட்டை ரைடு நம்மளுக்கு அமைஞ்சதுன்னா விருதுநகர் ரீஜனோடது அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோ போடணுன்னு ஆசை. பார்ப்போம், மதுரை டு சென்னை என்றைக்காவது ஸ்பெஷல், இல்லை மதுரை கோயம்புத்தூர் ரைடு ஏதாவது அந்த மாதிரி அமையுதான்ட்டு. உண்மையிலே நல்ல வண்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.